வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் 2 பகுதி 5 பார்க்க இருக்கின்றோம். கர்ம யோகத்தினை பற்றி எடுத்துரைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இனி கர்ம யோகத்தின் மகிமையை பற்றி எடுத்துரைக்கப் போகின்றார். சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள உயர்ந்த கடமை என்பது கர்மம் ஆகும். எதையும் சமமாக கருதுவது யோகமாகும். அகங்காரம், ஆசை, காமம், குரோதம், மோகம் இவையாவும் இல்லாமல் யாவற்றையும் சம பாவனையுடன் ஏற்று சூழ்நிலைக்கு ஏற்ப புத்தி கூர்மையுடன் கடமைகளை ஆற்றுவது என்பது கர்ம யோகமாகும். கர்ம யோகத்தில் ஒருவர் முழுமையாக செயல்பட துவங்கி அந்த செயலை முடிப்பதற்கு முன்பாகவே அந்த கர்மத்தின் யோகத்தை அறியாமல் பாதியிலேயே விட்டுவிடுகின்றான் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் பயிர் விளைச்சலுக்காக விதையை விதைத்துவிட்டு பின்பு அந்த பயிருக்கு தேவையான தண்ணீரை ஊற்றி காப்பாற்றாமல் விட்டுவிட்டால் மண்ணில் இட்ட விதையானது வீணாகி விடுகின்றது. அதுபோல கர்மயோகம் தொடங்கிவிட்டால் அது என்றுமே வீணாகுவது இல்லை. ஏனென்றால் கர்மயோகத்தின் ஆரம்பமானது மனதில் நன்றாக பதிந்து விடுகின்றது. இப்பிறவியில் அதை செய்ய முடியவில்லை என்றாலும் அடுத்த பிறவியில் மனதில் ஒன்றிய கர்ம வினையின் பயனாக கர்ம யோகத்தில் அவனை ஈடுபட வைக்கின்றது. கர்ம யோகம் என்பது என்றும் அழிவதில்லை. அது சத் ஆகும், அதாவது அழிவு இல்லாத ஒன்றாகும். இந்த கர்ம யோகத்தின் ஆரம்பமானது, அதாவது விதை அழிவதும் இல்லை, அதற்கு நேரெதிரான விளைவு ஏற்படுவதும் இல்லை. ஒவ்வொரு வினைக்கும் நேரெதிரென வினைகள் இருந்தாலும் கர்ம யோகத்திற்கு நேரெதிரான விளைவுகள் என்றும் ஏற்படுவதில்லை. நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயலிலும், அதாவது கர்மத்திலும் நல்லது அல்லது தீயது என இரு வகையான பலன்கள் நம்மை வந்து சேரும். ஆனால் கர்ம யோகத்தில் நன்மை தீமை என்ற எண்ணம் என்பது சிறிதளவும் இல்லை. ஆகையினால் கர்ம யோகத்தில் எந்தவிதமான விபரீதமான விளைவுகளும் ஏற்படுவதில்லை. பயன் கருதி ஒருவருக்கு நாம் செய்கின்ற சேவைகளில் சிறு பிழைகள் ஏற்பட்டாலும் சேவையை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகுந்த கோபம் கொள்வார்கள். அதனால் சேவை செய்தவனுக்கு தீங்குகள் நேரிடலாம். ஆனால் சிறிதளவு கூட சுயநலம் இல்லாமல் செய்கின்ற யாகம், தானம், தவம், சேவை முதலிய கடமைகளில் குறைகள் ஏற்பட்டாலும் அந்த குறைகளினால் எந்தவிதமான விபரீதமான தீங்குகளும் ஏற்படுவதில்லை. ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடிய பயனாளி ஒருவர் தன்னுடைய பாதையை தவறி வேறு இடத்திற்கு சென்று விட்டார். அதனால்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லவில்லையே என்ற பயமும் வருத்தங்களும் புதிதாக ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றாமே, இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட துவங்கும். ஆனால் கர்மயோக சாதனையில் எந்தவிதமான அச்சமும் பயங்களும் ஏற்படுவதில்லை. அதாவது கர்ம சாதனை முற்று பெற்றால்தான் இப்பிறவியில் கர்ம யோகத்தை மேற்கொண்டு அவருக்கு
பரமபதம் என்பது கிடைக்கும். ஒருவேளை அவர் அந்த கர்ம சாதனையை முடிக்கவில்லை என்றால், சாதனையை கடைபிடித்த அவனுக்கு முற்பிறவியில் செய்த பயன்களும் இப்பிறவியில் கர்ம யோகத்தினை கடைபிடித்ததினால் ஏற்படக்கூடிய, அதாவது தவிர்க்க முடியாமல் உண்டாகும் துன்பம் முதலியவற்றின் பயனாக விலங்கு, பறவை இனங்களில் பிறவி எடுக்காமல் அல்லது நரகத்தில் வாழ்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயன்களாலும் இப்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயன்களாலும் பரலோகத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களில் எந்தவிதமான தடைகளும் துன்பங்களும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. கர்ம யோகத்தினை பற்றியவன் முடிக்கவில்லை என்றாலும் அதை தொடங்கியதன் பயனாகவே புண்ணியவான்கள் வாழ்கின்ற உத்தம லோகத்தை அடைந்து அவ்விடத்தில் வெகுகாலம் வாழ்ந்து மறுபிறவியில் நல்ல செல்வ வளமும் எண்ண வளமும் கொண்டிருக்கக்கூடிய செல்வந்தர்களின் வீட்டிலேயோ அல்லது உத்தமர்களின் குலத்திலோ பிறப்பான். முன் ஜென்மத்தில் கர்ம யோகத்தினை தொடங்கியதன் பயனாக மீண்டும் அதை நிறைவு செய்வதற்காகவே அதே சாதனையில் திரும்பவும் ஈடுபடுவான். ஒருவேளை கர்ம யோகத்தினை பின்பற்றியவன் முழுமையாக அந்த சாதனையை செய்து முடித்தால், அதே கணத்தில் அவனை பரமாத்மாவிடம் இணைக்கும். யாராவது ஒருவன் இந்த கர்ம யோகத்தின் ஒரு சிறு பகுதியை செய்தாலும், அதாவது சமபாவனையுடன் அனைத்து கடமைகளையும் நல்முறையில் மேற்கொண்டாலும் சரி, அந்த சிறு சமபாவனையானது அவன் உடலிலிருந்து உயிர் பிரியும் காலம் வரை உறுதியாக பற்றி கொண்டு இருந்தாலும் சரி, அந்த கணத்தில் அவன் பரம்பொருளை சென்றடைவான். ஒருவேளை அவன் கர்ம யோகத்தினை தொடங்கி அதை சரியான முறையில் செய்யாமல் தவறவிட்டால், அடுத்தடுத்து எடுக்கப் போகும் பிறவிகளில் கர்மயோக சாதனையை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இவ்விதமான கர்ம யோகத்தினை பின்பற்றியவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மேன்மையை அடைகின்றான். அதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய பயன்களை மட்டும் கருத்தில் கொண்டு எத்தனை யாகங்கள், தானங்கள், தவங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் என சென்றாலும் சமபாவனைகள் இல்லாததனால் அவன் சம்சார சூழலில் இருந்து வெளியே வர இயலாது. சமபாவனைகளுடன் மேற்கொள்ளும் செயல்கள் யாவற்றையும் முழுமையாக செய்து கொண்டு இருந்தால், அவன் செய்கின்ற சிறு செயலும் கூட முழு மனதளவில் சமபாவனைக்கு கட்டுப்பட்டு அவன் தன்னுடைய கடமைகளை மேற்கொள்வான் எனில், அந்த கணத்திலிருந்து அந்த ஒரு சிறு செயலானது சம்சார சூழலிலிருந்து அவனை கரையேற்றிவிடும். சமபாவனையுடன் செய்கின்ற சிறு செயலானது சம்சார சூழலிலிருந்து முழுமையாக சாதனையை மேற்கொண்டவனை நிஷ்காம மனம் உடையவனாக மாற்றி கர்மயோக சாதனையை மேற்கொள்பவரை விடுதலை செய்கின்றது. இதுதான் சமபாவத்தின் முழுமையான வலிமையாகும். கர்ம யோகத்தில் செய்யக்கூடிய சிறு முயற்சிகளும் உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களிலும் மற்றவர்களை காட்டிலும் பெரிதாக பயமாக நிகழக்கூடிய மரண பயத்தையும் போக்க வல்லது என்று
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைக்கின்றார். கர்ம யோகத்தின் சிறப்புகளை பற்றியும் அதை கடைபிடிப்பதால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றியும் கூறிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இனி கர்ம யோகத்தினை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கர்ம யோகியின் நிலையான சம புத்திக்கும் கர்ம யோகத்தினை பற்றி எதுவும் தெரியாமல் விவேகமற்ற முறையில் செயல்பட்டு கர்ம யோகத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியவர்களின் செயல்பாடுகளுக்கும் உள்ள வேறுபாட்டை இவ்விடத்தில் அர்ஜுனனுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக வர்ணிக்க துவங்கினார். அர்ஜுனா, கர்மயோகத்தை பின்பற்றக்கூடியவனுக்கு தீர்க்கமான லட்சியங்களும் நோக்கங்களும் உள்ளது. அந்த லட்சியங்களும் நோக்கங்களும் திடமான புத்தியில் அசைக்க முடியாத நிலையில் அமைந்திருக்கும். ஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த புத்தியில் பல போகங்களை அனுபவிக்கக்கூடிய ஆசைகளும் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான உபாயங்களை பற்றிய விருப்பங்கள் ஏதும் இருக்காது. ஸ்திரமான புத்தி இல்லாதவர்களுக்கு அஞ்ஞான சிந்தனைகளினால் மனமானது மோகத்தின் மீது பற்றுக்கொண்டு விவேகமில்லாமல் பலவிதமான போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட வைக்கின்றது. தீர்க்கம் இல்லாதவன் புத்தியில் எண்ணற்ற நோக்கங்களும் முடிவற்ற போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசைகளும் நிறைந்திருக்கும். ஒருவருக்கு செய்யும் உதவியில் கூட பலவிதமான எதிர்பார்ப்புகளையும் லட்சியங்களையும் கொண்டு செயல்களை செய்கின்றார்கள். தன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக ஒரு கர்மத்தை செய்கின்றான். வேறொரு ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக வேறொரு கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றான். இது மட்டுமல்லாமல் தன்னுடைய லட்சியத்திற்காக செய்யப்படுகின்ற கர்மத்தில் கூட பலவிதமான போகங்களையும் ஆசைகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் வெவ்வேறு விதமான கருத்துக்களையும் கொண்டிருக்கின்றான். ஒரு பொருளுடைய ஒரு பகுதியை விரும்பக்கூடியவன் அந்த பொருளின் மற்றொரு பகுதியை வெறுக்கின்றான். இவ்விதமான மனதில் ஆசை கொண்டுள்ள மனிதர்கள் உறுதியற்றவர்களாக பல கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய நோக்கங்களை உடையவர்களாகவும் முடிவற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். கர்ம யோகத்தினை பின்பற்றி அதன் வழி செயல்படக்கூடிய கர்ம யோகி தன் மனதில் இருக்கக்கூடிய போகப்பற்றுள்ள மனப்பான்மையை கைவிடுதல் வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக இச்சைகள் போகத்தின் மீது பற்று கொண்ட மனிதர்களின் சுபாவம் பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் எடுத்துரைக்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அர்ஜுனா, நன்மை தீமை தரக்கூடிய செயல்கள் எதுவென்று தெரியாமல் போகங்களினால் நிலைத்திருக்கக்கூடிய மனிதர்களின் பார்வையில் மனைவி, மக்கள், செல்வம், புகழ் ஆகிய இவ்வுலகில் கிடைக்கக்கூடிய சுகங்களையும் சொர்க்கலோகத்தில் கிடைக்கக்கூடிய சுகங்களையும் தவிர வேறு எந்த சுகமும் இல்லை என்றும் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய மோட்சம் என்பது எதுவும் இல்லை என்றே உரைப்பார்கள். மேலும் மனிதர்கள் இல்லாத ஒன்றிற்காக நான் ஏன் முயற்சி செய்வேன் என்றும் கூறுவார்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணக்கூடிய மனிதர்கள் மரணித்த பின்பு சொர்க்கத்தை அடைவது சிறந்ததொரு லட்சியமாக கொண்டு செயல்படுவார்கள். வேதங்களில் எடுத்துரைத்து இருக்கக்கூடிய கருத்தும் இதுவென்று உபதேசம் செய்வார்கள். இவர்கள்தான் அறிவிலிகள் என்று கூறுகின்றேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார். அந்த அறிவிலிகள் உரைக்கின்ற கருத்துக்களினால்
கவரப்பட்டவர்கள், அதாவது மனமற்ற பூவரம் சம்பு பார்வைக்கு கவர்ச்சியாக இருப்பது போல, அந்த பேச்சுக்களினால் கவரப்பட்ட மனிதர்கள் அழியக்கூடிய போகங்களை கொண்டிருக்கக்கூடிய சுகங்களில் தங்களுடைய மனதினை லயித்து விடுகின்றனர். மனிதர்களுடைய மனமானது போகங்களிலும் சுகங்களை அனுபவிப்பதிலும் பற்று கொண்டிருப்பதினால் அவர்களின் மனம் எப்பொழுதும் சஞ்சலப்பட்டு கொண்டு சுயநலமிக்கதாக மாறிவிடுகின்றது. இவ்விதம் சுயநலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பரமாத்மாவிடம் நிச்சயமாக ஸ்திரமான புத்தியை வைத்திருக்க மாட்டார்கள் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார். சுக போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற நிச்சயமற்ற சுயநலமான எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களின் இயல்பை இவ்விடத்தில் உரைத்து கர்ம யோகத்தினை புரிய வைப்பதற்காக போகங்களும் செல்வங்களும் சம பாவனையுடன் இருக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்க துவங்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அர்ஜுனா, வேதங்கள் என்பது முக்குணங்களின் விளைவுகளினால் ஏற்படக்கூடிய போகங்களையும் போகங்களை பின்பற்றுவதினால் ஏற்படக்கூடிய சாதனைகளை பற்றியும் கூறுபவை ஆகும். இவ்வுலகில் போகங்களை அனுபவிக்கக்கூடிய கர்மாக்களில் இவைகள் என்னுடையது என்ற எண்ணமும், புலன்களினால் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் செயல்பாடுகளை செயல்படுத்திய பின்பு கிடைக்கக்கூடிய பயன்களில் பற்று முதலியவற்றில் அகப்படாதவனாக இருக்க வேண்டும். முக்குணங்களில் அகப்படாமல் இருப்பவன் இரட்டைகளின் சங்கமத்தையும் சம பாவனைகளுடன் எடுத்துக்கொள்ளுதல் மிகவும் அவசியமாகும். அதாவது இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அவமானம், பயன்கள் பயன்படாத நிலைகள் ஆகிய ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கக்கூடிய செயல்களில் இணைவதாலோ அல்லது பிரிவு ஏற்படுவதாலோ மனமானது ஒரே நிலையில் இருத்தல் அவசியமாகும். உலகில் இருக்கக்கூடிய சுக போகங்களில் மனதினை செலுத்தாது ஆசையினை விடுத்து மனித வாழ்க்கையில் உள்ள சுக போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற சிறு விருப்பங்களையும் விட்டுவிட வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கின்றார். உடலுடன் கூடிய ஆன்மாவுடன் வாழும் காலத்தில் இப்பொருள் என்னுடையது என்று மமதையும், அந்த பொருளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தையும் அறவே ஒழித்திட வேண்டும். எந்த ஒரு பொருளையும் அடைவதற்கும் காப்பாற்றுவதற்கும் விருப்பம் கொள்ளாதே என்று கூறுகின்றார். மனம், புத்தி, உடல் இவற்றை வசப்படுத்த முடியாதவன் சமத்துவ போகத்தை அடைவதும் இல்லை. மன்னிக்கவும், சமத்துவ யோகத்தை அடைவதும் இல்லை. ஆத்மாவான் என்றும் கூறவும் முடியாது என ஒருவர் தன்னுடைய மனதையும் புத்தியையும் புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இருக்கின்றாரோ அவர் ஆத்மாவான் என்றும் அவரிடத்தில் சமத்துவ யோகம் எளிமையான முறையில் கிடைக்கும் என்றும் எடுத்துரைத்தார். ஆகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி, நீ ஆத்மாவானாக இருக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறார். முக்குணங்களால் பெறப்படக்கூடிய சுக போகங்களையும் ஆசைகளையும் துறக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு கூறிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவ்விதம் மேற்கொள்வதன் பயனாக ஏற்படக்கூடிய பிரம்ம ஞானத்தை பற்றி எடுத்துரைக்கப் போகின்றார். சமுத்திரத்தை அடைந்த நீரானது சிறு நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய கிணறு, ஓடை, குளம் ஆகியவற்றை உள்ள நீரினால்
எவ்விதமான பயன்களையும் அடைவதில்லை. ஏனெனில் சமுத்திரத்தை அடைவதற்கு முன்பாக சமுத்திரத்தில் உள்ள நீரானது பலவித ஏற்ற இறக்கங்களையும் மேடு பள்ளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் அடைந்து இறுதியாக என்றும் நிலையாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தை அடைகிறது. கடலை அடைந்த நீரினைப் போல எல்லா போகங்களிலும் இருக்கக்கூடிய தனது என்ற எண்ணத்தினை மறந்து நிலையானது மற்றும் நிலையற்ற பொருட்கள் யாவை என்று முழுவதுமாக உணர்ந்த பின்பு எப்பொழுதும் நிலையான மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய பரமாத்மாவை முழுவதுமாக புரிந்து கொண்டவனுக்கு பரம ஆனந்த கடலான பிரம்மான பரமாத்மாவின் சுரூபம் கிடைத்து விடுகின்றது. ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்காக வேதங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை மேற்கொள்வதினால் ஏற்படக்கூடிய போகங்களினால் உண்டாகக்கூடிய பயன்கள் பரமாத்மாவின் ஸ்வரூபத்தை கண்டவர்களுக்கும் எவ்வித ஆனந்தத்தையும் இவ்விடத்தில் உருவாக்குவது இல்லை. பரம்பொருளின் சொரூபத்தை முழுவதும் அறிந்தவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்கின்றான். இந்த முழுமையான ஆனந்தத்தை அடைவதற்காக மனிதன் வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை செய்யும் பொழுது அந்த கர்மங்களின் பயன்களில் தன்னுடையது என்ற எண்ணத்தையும் அவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களில் எவ்விதமான ஆசைகளையும் இன்றி முக்குணங்களில் அகப்படாதவனாக இருக்க வேண்டும். பிரம்மத்தை முழுமையாக உணர்ந்த பின்பு இந்த உலகில் எவ்விதமான சுக போகங்களிலும் தேவைகளிலும் மனம் ஈடுபடுவதில்லை. ஆகவே எதிலும் பற்று இல்லாமல் நிலையான ஆனந்தத்தை பெறுவதற்கான கர்மங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகின்றார். கர்ம யோகத்தின் பெருமைகளை எடுத்துரைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இனி கர்மயோகத்தின் சொரூபத்தையும் கர்ம யோகத்தில் நிலை பெற்று கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கப் போகின்றார். மானுட பிறவி எடுத்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் அந்த ஆன்மாக்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நபர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை காரணமாக என்னென்ன கர்மங்கள் செய்யப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கர்மங்களை கர்மணி என்று குறிப்பிடுவார்கள். சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட கர்மங்களில் சில கர்மங்களை செய்யக்கூடாது என்று குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கர்மங்களை கர்மணி என்ற சொல்லானது எவ்விதத்திலும் குறிப்பிடாது. ஏனென்றால் மற்றவர்களுக்கு துன்பத்தை இழைக்கக்கூடிய அதாவது பாவ கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியம் என்பது மனிதர்களுக்கு எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் தேவைப்படாது. இரட்டைகளின் சங்கத்தினால் பிடிபட்ட மனிதன் அந்த எண்ணங்களினால் உட்கப்பட்டு அவற்றின் விளைவாக பாவம் என்பதை உணர்ந்தும் செய்கின்றான். மனிதர்களுடைய நிலையில்லாத மனதையும் பொறுப்பில்லாத தன்மையையும் அவன் மேற்கொண்ட இந்த செயலானது குறிக்கின்றது. செய்வது தவறு என்று அறிந்தும் அதை பற்றி எவ்விதத்திலும் கவலை கொள்ளாமல் பாவம் இழைக்கக்கூடிய செயலை மேற்கொள்பவனுக்கு நரகம் முதலிய இடங்களில் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயமும் அந்த நரகத்தில் பலவிதமான வேதனைகளை ஏற்படுத்தும் விதத்தில் தண்டனைகளும் விதிக்கப்படுகின்றன. ஜீவனானது மனித உடலை பெற்ற பிறகு கர்மங்களை செய்ய சுதந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு உடலை பெற்ற ஜீவனும் தன்னுடைய பிறப்பிற்கு ஏற்றவாறு அவரவர்களுக்கு அளிக்கப்பட்ட கடமைகளை ஆற்ற வேண்டும்.
அவ்விதம் கர்மங்களை மேற்கொள்வதில் நான் தான் என்ற பற்று மற்றும் ஓட்டுதல் இருக்கக்கூடாது. அவரவர்களுக்கு உரிய கர்மங்களை மேற்கொள்வது பரமாத்மாவை அடைவதற்கான வழியாக எண்ண வேண்டும். கர்மங்களை சரியான முறையில் மேற்கொள்ளும் பொழுது பரமாத்மாவை எளிமையாக அடைந்துவிட முடியும். பிறவிகளில் உயரிய பிறவியான மானுட பிறவி கிடைத்திருப்பதினால் கர்மங்களை ஆற்றுவதற்கான பொறுப்புகள் என்பது உமக்கு உண்டு. அந்த பொறுப்புகளை நன்முறையில் மேற்கொள்ளுதல் அவசியமாகும். பொறுப்புகளையும் கர்மங்களையும் ஆற்றுவதற்கான உரிமை என்பது உமக்கு உண்டு. அந்த கர்மங்களையும் பொறுப்புகளையும் செய்யாமல் இருப்பதற்கான சுதந்திரம் என்பது உமக்கு இல்லை. கோபத்தினாலும் பிடிவாத எண்ணங்களினாலும் உமக்கு அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கர்மங்களை செய்யாமல் இருக்க முடியும் என்று எண்ணிவிட முடியாது. ஏனெனில் மனிதர்களுடைய சுபாவம் என்பது ஏதாவது ஒரு கர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாகும். மனிதர்களுக்கு உண்டான கர்மங்களையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றாமல் கிடைத்திருக்கும் வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் கர்மங்களை செயலாற்றாததினால் ஏற்படக்கூடிய தண்டனைகளையும் கர்மங்களை தவறாக பயன்படுத்தியதினால் ஏற்படக்கூடிய தண்டனைகளையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். ஆகவே அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை அவரவர்களே ஆற்றுதல் அவசியமாகும். கடமைகளை ஆற்றுவதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பதவிகளையும் அதிகாரங்களையும் தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் அந்த கடமையை ஆற்றுவதற்கான பதவியில் இருப்பவர் பதவியிலிருந்து இறக்கப்படுவார், அல்லது அதிகாரிகளையும் தவறாக பயன்படுத்தியதற்காக தண்டனைகள் அளிக்கப்படும். அதுபோலத்தான் மானுடர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மரணமும் ஞனனமும், அதாவது மரணமும் ஞனனமும் என்பது சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்வதற்காகவும் ஆத்மாவிற்கு மனம், புத்தி, உடலுடன் இருக்கக்கூடிய சரீரமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சரீரத்தின் உதவியோடு பல நல்ல கர்மங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கிடைக்கின்ற அந்த நல்ல வாய்ப்புகளை முறையான வழியில் பயன்படுத்தும் பொழுது பிறப்பு இறப்பு என்ற கர்ம பந்தயத்திலிருந்து விடுதலை பெற்று பரமபதத்தை அடைகிறான். ஒருவேளை அந்த வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் கர்ம பந்தயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக பதிலாக மென்மேலும் அந்த பந்தயத்தில் சிக்கி சுழன்று கொண்டே இருக்கின்றான். வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தியதற்கான தண்டனைகளையும் பெறுகின்றான். அதாவது செய்த செயல்களின் விளைவின் காரணமாக ஏற்படக்கூடிய பாவத்திற்கு உண்டான தண்டனையாக பன்றி, நாய் ஆகிய பிறவிகளாக பிறப்பெடுக்கின்றான். ஆகவே மானிடராக பிறந்த ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உண்டான கடமைகளை நல்ல முறையில் பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டும். கர்மங்களை நிறைவேற்றுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்களில் எவ்விதத்திலும் பற்றுதல் என்பது இருக்கக்கூடாது. இந்த கர்மங்களை நாம் செய்துவிட்டோம், இந்த கர்மத்திற்கான பலனை இந்த பிறவியில் கிடைக்குமா அல்லது நாம் விரும்பும் பொழுது கிடைக்கும் என்று எண்ணுதல் கூடாது. கர்மங்களை செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அது எப்பொழுது கிடைக்கும் என்ற விதத்தில் எந்த விதத்தில் கிடைக்கும் என்பது பரம்பொருளின் வசம்தான் இருக்கின்றது.
உலகில் இருக்கக்கூடிய சுக போகங்கள் என்பது நிலையானது அல்ல. எனக்கு இந்த பொருள்தான் வேண்டும், இவ்வளவு செல்வங்கள் தான் வேண்டும் என்று ஆசைப்படுவது எல்லாமே அஞ்ஞான சிந்தனைகளினால் மட்டும்தான். இந்த எண்ணங்கள் என்பது நிலையானது அல்ல. இந்த பொருட்களின் மூலம் கிடைக்கக்கூடிய சுகங்கள் என்பதும் நீடித்த சுகத்தை அளிப்பது இல்லை. ஆகவே எந்த ஒரு செயலிலும் பயனை விரும்புதல் என்பது கூடாது. கர்மங்களை மேற்கொள்ளும் பொழுது அந்த கர்மங்களின் விளைவுகளினால் விளையக்கூடிய பயன்களில் ஆசை விருப்பம் கொள்ளாமல் இருப்பதன் மூலம் அந்த கர்மத்தின் விளைவினால் உண்டாகக்கூடிய பயன்கள் செயல்களை மேற்கொண்டவனுக்கு கிடையாது. ஆகவே கர்மத்தின் பயனுக்காக எந்த நிலையிலும் ஆசை கொள்ளாதே என்று அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார். இனி வரும் பகுதியில் அத்தியாயம் 2 பகுதி 6 பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். நன்றி.